ஸோ இப்போல்லாம் வந்துட்டு நிறைய ஜங்க் ஃபுட்ஸோட பிஸ்னஸ் வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஸோ மைதாஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு. பர்கர்ஸ், பரோட்டாஸ், பீஸாஸ் இது மாதிரிலாம் ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு. இந்த பிஸ்னஸ் தான் இப்போ எல்லாருமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அத்தனை ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. நம்ம எங்கே போனாலும் வெளியில் போகிறோம் அப்படின்னு நினச்சாலும் வர வழியில் வந்து நம்ம ரோட்டு கடையெல்லாம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாற்றலாம், இந்த ஜங்க் ஃபுட்ஸையும் எப்படி வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஐடியாஸே நம்மளுக்கு யாருக்குமே இல்லை. பட் வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டை வந்து ஹெல்த்தியாக மாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பட் வேறு வழி இல்லை, நீங்கள் எல்லாருமே இந்த பழக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை மட்டும் எனக்காக பண்ணுங்கள். நீங்கள் ஜங்க் ஃபுட்டை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறத விட ஜங்க் ஃபுட்டையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள், ஜங்க் ஃபுட் சாப்பிடும் போது இதையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். பட் முடிஞ்ச அளவுக்கு 100% இதோட சொல்யூஷன் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது மட்டும்தான். பட் உங்களோட டெம்டேஷன் அந்த கிரேவிங்ஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பாடியில் இருக்கிற நேச்சுரலான ஒரு எமோஷன். இந்த எமோஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹெல்தி வெயிட் அண்ட் ஹெல்தி பாடி வந்து செட்டில் ஆகிடும். ஸோ இதனால் என்னங்க, நான் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால என்ன ஆகிட போகுது, இதனால் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸும் கம்மியாக இருக்குங்க. ஸோ ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால ஜங்க் ஃபுட் அப்படியே போய் நம்ம ஸ்டொமக்கில் ஸ்டே ஆகி நம்மளுக்கு வந்து சுகர், பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு இது எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே கொண்டு போய் ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்து கொண்டு போய் நம்மளாம் நிப்பாட்டிடுது. ஜென்ஸுக்கு வந்து வெயிட் அதிகமாகி சுகர் அதிகமாகி அவங்களுக்கு வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுருது. ஸோ இதெல்லாம் வந்து அவேர்னஸ் கண்டிப்பாக தேவையா? ஆமாம், கண்டிப்பாக தேவைதாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எடுத்த உடனே ஒரு கிரேவிங், ஒரு டெம்டேஷனை வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ்ன்னு டிசைட் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே உங்களுக்கு டெம்டிங்கோ கிரேவிங்கோ வந்துச்சுன்னா அது வந்து தப்பு கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இமீடியட்டாக எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் லாஸில் இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடும். அதாவது டெம்டிங்கும் கிரேவிங்கும் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நாளையிலேருந்து வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மார்னிங் ஏதோ ஒன்று நீங்கள் ஆப்பிள், ஃப்ரூட் ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஏதோ ஒன்று டெம்ட் ஆகுது, இல்லை காஃபி குடிக்கணும்னு தோணுது, இல்லை எனக்கு இது சாப்பிடணும்னு தோணுது, அது சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு நினைக்கும் போது தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க. ஸ்டார்ட் பண்ணும் போதே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்மளுக்கு அவசியமே கிடையாது. போக போக ஆனால் பர்ஃபெக்டாக மாற்றணுன்றது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ இதை வந்து இந்த காஃபியை வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு 10 ml 20 ml அந்த மாதிரி போட்டு நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். ஜீனி சேர்க்காமல் அந்த ஜீனிக்கு பதிலாக அந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இது மாதிரி தாங்க நம்ம ஒவ்வொரு டெம்டிங்கும் கிரேவிங்கும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வெளியில் போயிருக்கீங்க, இப்போ நீங்கள் பர்கர் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பர்கரோட ஒரு சாலடோ இல்லை வந்துட்டு அந்த பர்கருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் லிட்டர் வாட்டர் அண்ட் வந்து அந்த பர்கர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ½ hour வாக்கிங், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்க. அதாவது ½ hourக்கு முன்னாடி வாட்டர் அண்ட் சாப்பிடும்போது கூட சேர்த்து வந்து சாலட்ஸ் அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 30 minutes வாக். இது 3யுமே நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த டெம்டிங் கிரேவிங் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட டெம்டிங் அந்த கிரேவிங் வந்து இப்படி தான் மேனேஜ் பண்ண முடியுமே தவிர அதை எக்ஸாக்டாக நீங்கள் முழுசாக என்ஜாய் பண்ணிங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு மட்டும்தான் கேடு. ஸோ வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது பீஸா, பர்கர், இது எல்லாமே கம்ப்ளீட் கார்போஹைட்ரேட்ஸ். இதோடு சேர்த்து நீங்கள் நிறைய சாலட் சேர்த்து சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து அடுத்த பசி, அடுத்த டெம்டிங்லேருந்து உங்களை காப்பாற்றும், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து எனக்கு ஹெல்தியா, இது வந்து எனக்கு ஒன்றுமே பண்ணாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எனக்கு வாரண்டி கேரண்டி எதுவுமே கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து பர்கர்னாலே அங்கே ஒரு கெடுதல் சேர்த்துட்டீங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் செரிக்க வைக்கிறதுக்கோ இல்லை வந்து அடுத்த டெம்டிங்லேருந்து தப்பிக்கிறதுக்கோ தான் அந்த சாலட், அந்த வாக், அந்த ½ லிட்டர் வாட்டர் எல்லாமே. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதோட அவேர்னஸ், அதாவது ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தியாக வாழணுங்கிற அந்த அவேர்னஸ் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே உங்கள் மைண்டுக்கு வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க, நிறைய வாக் போங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்க தயவு செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி தான் ஆகணும். அதை நீங்கள் பண்ணாமல் தப்பிக்க உங்களோட உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வளர்ந்துக்கிட்டே வரும். அது உங்களோட 50 இல்லை 60 கண்டிப்பாக வந்து வெளியில் வந்துடும். ஸோ இதை வந்து நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னா
நம்ம வந்து உடம்ப பத்திரமா வச்சுக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன ஹெல்ப். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஷேரிங் கிடையாது. எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலை, உங்களையும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச்.